ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஷிரடியில் நடைபெற இருக்கும் ஸ்ரீ குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு வரும் ஜூலை 28ஆம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஷீரடிக்கும் மற்றும் ஷிரடியிலிருந்து முக்கிய 10க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் மற்றும் நாசிக்கில் அமைந்துள்ள புனித கோதாவரி நதி சங்கமம், அதே போல் நாசிக்கில் இருக்கும் ஸ்ரீ கபிலேஸ்வர் மந்திர், இதனைத் தொடர்ந்து நாசிக்கில் அமைந்திருக்கும் புனித காலராம் திருக்கோயில் மற்றும் நாசிக்கில் அமைந்திருக்கும் புனித சீதா குகை, இதனைத் தொடர்ந்து நாசிக்கில் அமைந்திருக்கும் திரும்பலகேஸ்வர் ஜோதிலிங்கத்தின் ஒன்றான தரிசனம், இதனைத் தொடர்ந்து நாசிக் அடுத்த வணியில் இருக்கும் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி மாதா கோயில் தரிசனம் மற்றும் சுயம்பு சன்னிதேவாலயம் சன்னி சிக்னாஸ்பூர் தரிசனம். சாய்ராம், நம்மளுடைய ஷீரடி நாசிக்கோடைய அற்புதமான பயணத்தோடைய முழு தகவலும் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம பயணம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் கரெக்டாக 28ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம பயணம் தொடங்கும். ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 2ஆம் தேதி இரவு 10:10க்கு நம்ம பயணம் சென்னை எழும்பூரில் முடிவடையும். சாய்ராம், நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா 6 நாள் கொண்ட ஒரு அற்புதமான ரயில் பயணம். இந்த பயணத்தில் ட்ரெயினில் ஏசி இல்லாமல் வகுப்பில் நீங்கள் பயணம் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு நபருக்கு 9,500 சார்ஜ் பண்ணுவோம். சாய்ராம், இந்த 9,500 நீங்கள் சென்னை டு ஷிரடிக்கு போயிட்டு வர ட்ரெயின் ஃபேர், அதே போல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், ஷிரடியில் 3 நாட்கள் தங்குறதுக்கு தரமான 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூமு, இந்த ரூம் 2 பேருக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணுவோம். அதே போல் 6 நாளைக்கும் தரமான 3 வேளை தமிழ்நாடு ஃபுட்டும் நம்ம கொடுத்துருவோம். சாய்ராம், ஒரு விஐபி தரிசனம், அதே போல் நுழைவு கட்டணம் எல்லாமே இந்த பேக்கேஜில், அதாவது 9,500 பேக்கேஜில் அடங்கும். அதே நீங்கள் ட்ரெயினில் தேர்ட் ஏசியில் வர மாரி இருந்தால் இந்த பேக்கேஜோட அமௌண்ட் 13,000 சார்ஜ் பண்ணுறோம். சாய்ராம், இப்போ நம்ம பயணம் கட்டணம் எல்லாமே பார்த்தோம். நம்மளோட பயணம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கரெக்டாக காலையில் 6:35க்கு நம்ம பயணம் தொடங்கும். சாய்ராம், நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் ட்ரெயின் ட்ராவல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நேரடி ட்ரெயின் போல் நம்ம சென்னை எழும்பூர்லேருந்து பூனா போயிட்டு பூனாவிலிருந்து மறுபடியும் மாற்று ரயில் மூலிமா நம்ம ஷிரடிக்கு போக போகிறோம். வரும்போது பூனாவிலிருந்து டைரெக்டாக சென்னைக்கு ஒரே ட்ரெயினில் வருவோம். சாய்ராம், வரும் ஜூலை 28ஆம் தேதி காலையில் 6:35க்கு தொடங்குகிற நம்ம பயணம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இரவு 10:10க்கு சென்னை எழும்பூரில் நம்ம பயணம் முடிவடையுது. சாய்ராம், நம்ம பயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலிருந்து பூனா நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். அப்படி போகும்பொழுது காலையில் நம்ம வண்டி ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு காலையில் ஜூலை 28ஆம் தேதி கரெக்டாக ஒரு 9:20க்கு நம்ம வண்டி வரும். இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு டிஃபன் காலையில் கொடுப்போம். ரெகுலராகவே நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நம்ம இந்த பாயிண்டில் தான் நம்ம காலை உணவு கொடுப்போம். இங்கு நல்ல தரமான உணவு, சூடான உணவு தான் நம்ம எல்லா ஸ்டேஷன்லையுமே கொடுக்குறோம். எங்கேயுமே ஸ்டேஷனுக்குள்ளே வாங்கி கொடுக்குற உணவு கொடுக்கறதில்ல. நம்ம கொடுக்குற தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் உள்ளே கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட தரமான உணவு தான் நம்ம காலை உணவாக கொடுக்குறோம். காலை உணவு பார்த்திங்கன்னா 4 இட்லி கொடுப்போம், ஒரு மெதுவடை, கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி சொல்லிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே ஒவ்வொரு பார்சல் கொடுப்போம். நீங்கள் உங்கள் சீட்டில் உட்கார்ந்தா போதும், நானே தேடி நீங்கள் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அங்கே எடுத்துகிட்டு ஒவ்வொரு பார்சலும் கொடுத்துருவேன். இந்த உணவு காலை டிஃபனாக வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம காலையில் இந்த டிஃபனை கொடுத்துருவோம். சாய்ராம், இந்த காலையில் டிஃபன் கொடுத்துட்ட பிறகு கிட்டத்தட்ட நம்ம ரேணிகுண்டாவிலிருந்து குட்டி என்ற ஜங்ஷனுக்கு ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். இந்த 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம குட்டி ஜங்ஷன் அடைவோம். கிட்டத்தட்ட குட்டி ஜங்ஷனுக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் கரெக்டாக 1:20லேருந்து 1:30க்குள்ளே இந்த குட்டி ரயில் நிலையத்துக்கு வருவோம். இந்த குட்டி ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா நியர்பை குண்டக்கலுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வரும். இங்கு தான் நம்ம மத்தியான ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுவோம், அதாவது மத்தியான லஞ்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் தங்கியிருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான் மத்தியான உணவாக ஒவ்வொரு ஷிரடி ரயில் பயணத்திலும் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட உணவை வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி மத்தியானம் ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்தில் கொடுத்துருவோம். கரெக்டாக நம்மளுடைய கோச்சுக்கு நேராக வழக்கமாக நம்ம தம்பி கொண்டு வருவார், பிரேம் தம்பி. அவராண்ட இந்த பார்சல் வாங்கிட்டு நம்ம அப்படியே வண்டிக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வந்துட்ட பிறகு நம்ம மத்தியான லஞ்சு என்ன கொடுக்க போகிறோன்னா, மத்தியானம் வெஜிடபிள் புலாவ், அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, ஒரு மசாலா கிரேவி சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களும் நம்ம கூட எத்தனை சாய் பக்தர்கள் வராங்களோ அவங்க கூட ஒவ்வொரு பார்சலாக தனித்தனியாக கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்த தரமான உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு உணவுகள் தான். அப்படிப்பட்ட தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா ஷிரடிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சாய்ராம், இதனைத் தொடர்ந்து அதே ஜூலை மாதம் 28ஆம் தேதி வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு மாலை கரெக்டாக 6:35
யோகிராஜுக்கு நம்ம வண்டி ரீச் ஆகும். இங்கு வந்து நைட் டின்னர் நம்ம கொடுக்கணும். இந்த நைட் டின்னரும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு தெரிஞ்ச தமிழ் சாய் பக்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வண்டியில் கொடுத்துருவாங்க. அவங்கள மட்டும் வீடியோ பதிவு காட்டுறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் நான் வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இதில் நம்ம என்ன கொடுப்போம் பார்த்திங்கன்னா இரவு டிஃபன் வந்து கரெக்டாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு ஒரு 7:30 மணிக்கு மேலே இரவு டிஃபன் கொடுப்போம். இதில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் 4 சப்பாத்தி அதே போல் தக்காளி கிரேவி கொடுப்போம். இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்திங்களா 4 சப்பாத்தி, ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் 4 சப்பாத்தி, நல்லா தாராளமாக இருக்கும், நைஸாக இருக்கும் சப்பாத்தி. 4 சப்பாத்தி தக்காளி கிரேவி இது எல்லாமே ஒவ்வொரு சாய் பக்தர்களும் கொடுத்துரும். இந்த உணவுகள் எல்லாமே ஜூலை 28ஆம் தேதி இரவு 7:30லிருந்து 8க்குள்ளே கொடுத்து முடிச்சிடும். இதனைத் தொடர்ந்து ஜூலை 29ஆம் தேதி அதிகாலை நம்ம பூனாக்கு 2 மணிக்கு வந்துடுவோம். அங்கிருந்து மாற்று ரயில் மூலம் நம்ம ஷிரடிக்கு போவோம். நம்ம வந்து பூனா ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். அதாவது 2 மணிக்கு இறங்கிட்டு அடுத்த வண்டி நம்மளுக்கு 3:35க்கு வரும். 3:35க்கு தொடங்குகிற இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு கரெக்டாக ஜூலை மாதம் 29ஆம் தேதி அதே ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலையில் 8:50லேருந்து 9 மணிக்குள்ளே நம்மளுக்கு போய் சேர்ந்துடும். இந்த வண்டியில் தான் நம்ம மறுபடியும் ஒரு கனெக்டிங் ட்ராவல் பண்ணி ஷிரடிக்கு நோக்கி போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம ஷிரடிக்கு ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலையில் ஷார்ப்பாக 8:50லேருந்து 9 மணிக்குள்ளே வந்து இறங்கிடுவோம் சாய்ராம். இங்கு வந்து கரெக்டாக நம்ம வண்டி வந்து சில நேரத்தில் 1வது நடைமேடையில் போவோம், சில நேரத்தில் 2வது நடைமேடையில் போவோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பக்கத்துலேயே லிஃப்ட் இருக்கும், நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி மாறிக்கலாம். வண்டி வந்து நின்ன பிறகு எல்லா பக்தர்களுமே ஒன்றா அசம்பிள் ஆகி நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வெளியில் வந்த பிறகு தான் நம்ம இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதாவது டாட்டோ மேஜிக் ஆட்டோ போன்ற வாகனத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம இங்கேருந்து நம்மளுடைய ரூமுக்கு போகணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிம்பிள்வாடி மகாலட்சுமி டெம்பிளுக்கு பக்கத்திலே இருக்குது. அதாவது சாய்பாபாவை வந்து சமாதி மந்திரில் போயிட்டு எளிமையாக தரிசனம் பண்ணுறதுக்கு விதமாக நம்ம ரூமு வந்து சமாதி மந்திர் அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலே இருக்குது. இப்போ நம்ம வெளியில் நம்ம சாய் பக்தர்களை கொண்டு வந்துடுவோம். நமக்கு தேவையான வண்டிகளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய அந்த உடைமை லக்கேஜ் எல்லாம் சேஃபாக மேலே வந்து வச்சுட்டு பக்தர்களை அந்த இருக்கையில் அமர வச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு வருவோம். இந்த ஹோட்டல் யோகிராஜ் தான் நம்ம ஷிரடியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே போடக்கூடிய 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஒரு தரமான ஹோட்டல். இந்த ஹோட்டலில் 2 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருவோம். இப்போ ஃபேமிலியாக வரீங்க வச்சிங்களேன், ஃபேமிலியில் ஒரு 5 பேர் ஒன்றா தங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் இருக்கும். இப்போ நம்ம காட்டுறது வந்து 3 பக்தர்கள், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அப்படி வந்தாங்கன்னா அவங்க தகுந்த மாதிரி இருக்கிற அந்த ட்ரிபிள் பெட்டு தான் இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இதில் வந்து 3 பேர் தங்கிக்கலாம். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 24 ஹவர்ஸ் ஏசி வசதி இருக்கும். ஒரு எல்இடி டிவி இருக்கும். அந்த எல்இடி டிவியில் தமிழ் சேனலும் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே போல் இன்டர்கிராம் ஃபோன் வசதியும் இருக்குது. தொடர்ந்து ஹாட் வாட்டர் வேணும்னா நீங்கள் இன்டர்கிராம் மூலியம் கீழே ரிசப்ஷனில் மேனேஜர் இருப்பார், அவருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிக்க தண்ணியும் கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு ரேக் இருக்கும், நீங்கள் கொண்டு வர உடைமைகள் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சிடலாம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாய்ராம் இப்போ நம்ம காட்டுறது ரெஸ்ட் ரூம் காட்டிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் காலையில் கரெக்டாக 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் 10-10:30 வரை ஹாட் வாட்டர் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷவரும் இருக்குது, நல்ல ஒரு நீட்டபுளாக இருக்கும். எல்லாமே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் இங்கே ஹோட்டல் யோகிராஜில் வந்து பயன்படுத்துகிறாங்க சாய்ராம். இதனைத் தொடர்ந்து கரெக்டாக ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூம்லேயே டிஃபன் கொடுத்துருவோம். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவாக காலை உணவு நம்ம கொடுத்துருவோம். இந்த காலை உணவு சாப்பிட்ட பிறகு அதே ஜூலை மாதம் 29ஆம் தேதி மத்தியானம் நம்ம ஹோட்டல் கீழே பெஞ்சஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மத்தியானம் லஞ்சு கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து மத்தியானம் லஞ்சு நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட தமிழர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான். இந்த உணவுகளை மத்தியான உணவாக நம்ம கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த மத்தியான உணவு வந்து அன்லிமிட்டட் உணவு தான், எவ்வளோ வேணால் இந்த உணவுகள் நீங்கள் சாப்பிடலாம். நம்ம கூட வரக்கூடிய சக பக்தர்களுக்கு நம்ம சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா தமிழ்நாடு உணவுகள் தான் ஷிரடி ரயில் பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம ட்ரெயினில் வரும்போதும் சரி, ஷிரடியில் தங்கி இருக்கிற அந்த 3 நாட்களும் சரி, தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட உணவை வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி குரு பூர்ணிமா நன்னாளில் மத்தியானம் நம்ம ஹோட்டல் யோகிராஜுக்கு கீழே வந்து இந்த தரமான தமிழ்நாடு உணவு எல்லாமே நம்ம கொடுப்போம். இந்த உணவுகள் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சாய்ராம்
அப்படியே நம்ம ஹோட்டல் கிட்ட நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களையும் நிற்க வச்சு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக பாபாவுடைய தரிசனம் பார்க்குறதுக்காக நம்ம உள்ளுக்குள்ளே போயிடுவோம். கரெக்டாக ஜூலை 29 குரு பூர்ணிமா நல்நாள் புதன்கிழமை பாபாவுடைய அருள் ஆசியம் நம்ம சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை வணங்கி தொடர்ந்து பெறுவோம் சாய்ராம். பாபாவுடைய தரிசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தருணத்தில் பாபா கொடுப்பாரு. இந்த குரு பூர்ணிமா நல்நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக அமையும். இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய குருஸ்தான தரிசனம் பண்ணுவோம். புனித வேப்பமரம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபா வாழ்ந்த காலகட்டத்தில் பாபா பயன்படுத்தின சில அரிய பொருட்கள் இருக்கக்கூடிய பாபாவுடைய புனிதமான மியூசியம் போயிட்டு அங்கே நம்ம தரிசனம் பண்ணுவோம். மியூசியம் பார்த்து முடித்த பிறகு அப்படியே நம்ம பாபா 60 வருஷம் ஷிரடியில் வாழ்ந்த பாபாவுடைய மசூதி, பாபாவுடைய வீடு துவாரகமாய்க்குள்ளே எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை அருளை வேண்டி நம்ம வணங்குவோம். இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய புனிதமான சாவடி தரிசனம் பண்ணுவோம். இந்த சாவடியில் தான் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் பாபாவுடைய பல்லாக்கு நடைபெறும். பாபா வாழும் காலகட்டத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த சாவடிக்கு தங்குவார். அப்படிப்பட்ட சாவடி தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து சாவடிக்கு எதிர்க்காப்புல இருக்கிற ஆஜி அப்துல் பாபா காட்டேஜுக்கு போவோம். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர், பாபாவுக்கு சேவை பண்ண ஒரு மகத்தான சாய் பக்தர் ஆஜி அப்துல் பாபாவுடைய காட்டேஜுக்கு போயிட்டு அங்கே உள்ள பாபாவுடைய புகைப்படத்தையும் ஆஜி அப்துல்புடைய புகைப்படமும் இங்கு வணங்குவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தான் ஷிரடியில் இந்த ஆஜி அப்துல் பாபாவுடைய காட்டேஜ் சாய்ராம். இதனைத் தொடர்ந்து ஷிரடியோடைய எல்லைக்கல் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த எல்லைக்கல் பார்த்திங்கன்னா ஷிரடியில் சாவடிக்கும் துவாரகமாய்க்கும் நடுவில் இருக்குது. எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா அனுமன் மந்திர் இருக்குது. பாபா இங்கிருந்து தான் அனுமனை அந்த காலத்தில் வணங்குவார். அப்படிப்பட்ட புனிதமான அனுமன் தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து ஷிரடியில் இருக்கிற பாபாவுடைய ஒரு அற்புதமான பாதுகை ஒரிஜினல் பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த ஒரிஜினல் பாதம் ஷிரடியில் தான் இருக்குது. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷிரடியில் இருக்கிற சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு போவோம். இங்கே இருக்கிற விட்டல் ருக்மணியை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஷிரடியில் இருக்க ஸ்ரீ நரசிம்ம ஆலயத்துக்கு வருவோம். இந்த நரசிம்ம ஆலயம் ஷிரடியில் சாவடிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சாய்ராம். நரசிம்ம ஆலயம் நம்ம தரிசனம் பண்ணிட்ட பிறகு இங்கிருந்து பார்த்திங்கன்னா நேராக பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராமச்சந்திரா தாதா பட்டேல் வீட்டை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீடை தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா பாபாவுக்கு உணவு கொடுத்த திருமதி பைசாபாய் அம்மா வீடையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து லட்சுமிபாய் ஷிண்டேல் பாபா 9 நாணயங்கள் மகா சமாதி அடையும் போது கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான லட்சுமிபாய் ஷிண்டேல் வீடை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு சாயின்னு பேர் சூட்டின பகத் மகள்சாபதி வீடை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாதராவ தேஷ்பண்டேல் ஷியாமா வீடை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அதாவது ஜூலை 30 காலையில் பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு பாபா கொடுத்த அந்த 9 நாணயங்கள் தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரூகியில் இருக்கிற சிவசாய் மந்திரை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அப்படி வாழும்பொழுது பாபா 3 இடத்துக்கு தான் போயிருக்காரு. ஒன்று நீம்காவ், இன்னொன்று ரகத்தா, இன்னொன்று ரூகி. பாபா 3ஆவதாக பயணம் பண்ண இந்த ரூகி கிராமத்துக்கு பாபாவுடைய அற்புதமான ஆலயமான சிவசாய் மந்திரை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலுடைய சிறப்புகள் எல்லாமே நம்ம பெரிய வீடியோ செஞ்சு நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். இந்த கோயிலில் பாபா ப்ளஸ் சிவனும் சேர்ந்து சிவசாயா இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அது போக பாபா தௌத்தி பண்ணியிருப்பார். அதாவது வயிற்றில் இருக்க குடலை வெளியெடுத்து அதை ஒரு கிணத்துல தண்ணியில் அலசி காய போட்டு மீண்டும் அந்த குடலை வயிற்றுக்குள்ளே போடுவார். அப்படிப்பட்ட பாபா தௌத்தி பண்ண புனிதமான கிணறு தான் இந்த கிணறு. இதனை தரிசனம் பண்ணிவிட்டு கோபர்கானில் இருக்கிற திரு ஜனார்த்தனால் சுவாமிகளுடைய புனிதமான சன்னிதானத்தில் போயிட்டு ஜனார்த்தனால் சத்குருவை நம்ம போய் வணங்குவோம். ஷிரடியை சுற்றி எண்ணற்ற மகான்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் தான் ஜனார்த்தனால் சுவாமிகள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா காஷி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போவோம். இந்த காஷி விஸ்வநாதர் ஆலயம் ஜனார்த்தனால் சுவாமிகள் பக்கத்திலே தான் இந்த புனிதமான காஷி விஸ்வநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்ராச்சார ஆலயத்துக்கு வருவோம். நம்ம முருகப்பெருமான் முதல் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த குரு சுக்ராச்சார் மந்திர். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ள சாய் தபபூமி ஆலயத்துக்கு வருவோம். இந்த சாய் தபபூமி ஆலயத்துக்கு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அருளை வேண்டி நம்ம இங்கே பாபாவை வணங்குவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்க கண்டபா ஆலயம் எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து நம்ம நாசிக் கிளம்புவோம். நாசிக் பார்த்தீங்கன்னா நம்ம எர்லி மார்னிங் கிளம்புற மாரி இருக்கும். ஏன்னா நாசிக்கில் நிறைய டெம்பிள் இருக்கிறதால நம்ம பிஃபோராக காலையில் ஒரு 4 மணிக்குனா எழுந்து கிளம்புனா தான் நம்ம நாசிக் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக இரவு, அதாவது ஜூலை 31 இரவு கரெக்டாக ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம ஷிரடிக்கு வரணும். அதனால் ஜூலை 31 ஒரு 4லிருந்து 4:30க்குள்ளே நம்ம ஷிரடியிலிருந்து நாசிக்கை நோக்கி புறப்படுவோம். நாசிக் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்தரிங்கி தேவி கோயில் மாதாவை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோதாவரி நதி சங்கமம், கபிலேஸ்வர் டெம்பிள், திரும்பலகேஸ்வரர், இது போல் எண்ணற்ற அற்புதமான தெய்வீகமான தரிசனத்தெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கரெக்டாக ஜூலை மாதம் 30 நம்ம ஷிரடியிலிருந்து காலையில் 4லிருந்து 4:30க்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம் சாய்ராம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
51 சக்தி பீடங்களில் முக்கியமான சக்தி பீடமாக விளங்குறது தான் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயில் மாதா வனி. சைராம் இந்த சப்தரிங்கி தேவி கோயிலை பற்றி சாயி சச்சரித்தில் சொல்லியிருப்பாங்க. அதுபோக 51 சக்தி பீடங்களில் இந்த சக்தி பீடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீடம். இங்கே கோயில் மலை மேலே இருக்குது. இப்போ நம்ம காட்டுறோம். இங்கே மட்டும் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்து வர மாரி இருக்கும். ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் 120 ரூபா. இழுவை ட்ரெயின் மூலம் மேலே போவோம். இங்கே உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா வல்ல பரம்பொருள் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி மாதாவை நம்ம வணங்குவோம். நம்ம சாயி சச்சரிதத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த கோயிலில் வேலை செய்கிற ஒரு பூச்சாரி காக்காஜி வைத்தியாவுக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்போ தேவி கனவுல தோன்றி ஷிரடிக்கு போயிட்டு பாபா கிட்ட போங்க, உங்கள் மனசார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தேவியோட தரிசனத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவியை தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நாசிக்கு வருவோம். நாசிக்கில் கோதாவரி நதி சங்கமம் தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான நதி தான் இந்த கோதாவரி நதி சங்கமம் பஞ்சவாடி. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கபிலேஸ்வர் ஆலயத்தில் கபிலேஸ்வர் சுவாமிகளை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மனசார்ந்த பிரச்சனைகள், அதே போல் காலதோஷம், சர்பதோஷம், தொழில், கல்வி முன்னேற்றம், இது சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எம்பெருமான் மகாதேவரை நீங்கள் வணங்கிட்டு போனாலே போதும், உங்களுக்கு எல்லா வித பிரச்சனையும் தீரும். சாய்ராம். இதனைத் தொடர்ந்து புனித காலராம் டெம்பிளுக்கு வந்துடுவோம். இந்த காலராம் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மண் மற்றும் சீதா தேவியோடு சேர்ந்து கருங்கல் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கோயில் சுமார் 1760வது வருடம் இந்த கோயிலில் இருக்க சிலை பிரதிஷ்டை பண்ணதாக வரலாறு சொல்லப்படுது. அதுவும் நம்ம சாயி சச்சரிதத்தில் இந்த கோயிலை பற்றி தெளிவாகவும் சொல்லியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கில் இருக்கும் புனித சீதா குகையை நம்ம தரிசனம் பண்ணுவோம். நம்ம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமாயண காலத்தில் வனவாசம் போயிருப்பார். அப்படி வனவாசம் போகும்பொழுது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த குகையில் தங்கினதாக வரலாறுகள் சொல்லப்படுது. சைராம் இந்த புனிதமான குகை பஞ்சவாடி வனத்தில் புனிதமான சின்னமாக இந்த புனிதமான குகை கருதப்படுது. இங்கே உள்ளே போயிட்டு ராமர், லக்ஷ்மண் மற்றும் சீதாதேவியை வழிபட்டால் நம்ம மனசு அமைதி கொடுக்கும். சைராம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தில் மிக மிக முக்கியமான ஜோதிலிங்கமான திரும்பலகேஸ்வரர் வணங்குவோம். இங்கு சிவன் 3 முக ரூபமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சைராம் இந்த புனிதமான திரும்பலகேஸ்வர் ஜோதிலிங்கம் பார்த்திங்கன்னா பிரம்மகிரி மலை அடிவாரத்தில் தான் சைராம் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட புனிதமான எம்பெருமானோடைய அந்த அற்புதமான ஜோதிலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். சைராம் இதனை தொடர்ந்து ஜூலை 31 நைட்டு இரவு ஒரு 10 மணிக்கு நம்ம ஷிரடிக்கு வந்துடும். அன்றைக்கி நைட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்ட பிறகு மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலையில் எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அருளை வேண்டி நம்ம சமாதி மந்திரில் போய் பாபாவை தரிசனம் பண்ணுவோம். நம்ம 3 நாட்கள் ஷிரடியில் இருப்போம். இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை நம்ம தரிசனம் போயிட்டு பாபாவுடைய சமாதி மந்திரில் நம்ம மனதார வேண்டுவோம். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. கரெக்டாக நம்ம ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில் பாபாவை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு காலை உணவு டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ரூமை வெக்கேட் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம எல்லா வித பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு 12 மணிக்கு ரூமை வெக்கேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே மத்தியான உணவு நம்ம சாப்பிட வச்சு தான் நம்ம சாய் பக்தர்களை நம்ம இங்கேருந்து பூனா நோக்கி போக போகிறோம். பூனாவிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் மார்க்கமாக நம்ம போக போகிறோம். அதனால் மத்தியான உணவு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மத்தியான உணவு நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய், வாட்டர் பாட்டிலோடு நம்ம கொடுத்துருவோம். இந்த தரமான தமிழ்நாடு உணவு எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் ஷிரடியில் தங்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தரமான உணவுகளை கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மத்தியான உணவாக இந்த உணவு கொடுக்கப்படும். இந்த உணவு அன்லிமிட்டெட் உணவு தான். இந்த உணவு சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்கேஜ் எல்லாமே ஒரு வண்டி வந்துடும். அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமாச்சுன்னா பஸ்ஸு, அப்படி இல்லைனா டெம்போ ட்ராவல். அந்த டெம்போ ட்ராவலை நம்ம உடைமையெல்லாம் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம பூனா நோக்கி போவோம். அப்படி போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 கோயிலை பார்த்துட்டு போனோம். ஒன்று கற்பக விக்ஷக மரம், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோலரில் இருக்க சிவன் மந்திர், 3வது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனீஸ்வரர் மந்திர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சு கொடுத்து முடிக்க போகிறோம். லஞ்சு கொடுத்து முடித்த பிறகு நம்ம இங்கேருந்து புறப்படுறதுக்கு தயாராக போகிறோம். சைராம் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நம்ம ஷிரடியிலிருந்து பூனா நோக்கி புறப்படுவோம். அதற்காக நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லாமே ஏசி வெஹிக்கிள் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஷிரடியில் லோக்கல் சைட் சீன் மட்டும்தான் ஆட்டோஸ் டாடா மேஜிக் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம கூட வர எல்லா பக்தர்களுமே சாய் பக்தர்களை சேஃபாக அமர வச்சுட்டு அவங்க உடைமைகள் எல்லாமே சேஃபாக இந்த வண்டியில் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து பூனா நோக்கி போவோம். நம்ம வண்டி புறப்படுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அண்ணா ராஜ்குமார் அண்ணா பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பாபாவுடைய அந்த திருநாமங்களை எழுப்புவார். அதாவது சாய் பாபா கி ஜெயின்னு
சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுதும் பாபாவுக்கு நன்றி தெரிவித்தோம் நம்ம பயணத்தை தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். ஏன்னா சாய் கொடுக்குற இந்த புனிதமான பயணம் பொக்கிஷமான பயணம். அப்படிப்பட்ட சாய்நாதருக்கு நன்றியை தெரிவித்து நம்ம ஷிரடியிலிருந்து பூனா நோக்கி புறப்பட்டிருக்கோம் சாய்ராம். இதனைத் தொடர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கற்பக விக்ஷக மரம் ரகத்தா. பாபா ஷிரடியில் வாழும் காலகட்டத்தில் ரகத்தாக்கு போவார். அங்கே குசால் சந்த் மார்படியை போய் பார்க்க போவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ரகத்தா வில்லேஜ் கிராமத்துக்கிட்ட இருக்கிற கற்பக விக்ஷக மரத்தில் பாபா அமர்ந்து அங்குள்ள பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட புனிதமான திருத்தலத்துக்கு பாபா அமர்ந்த இந்த புனிதமான கற்பக விக்ஷக மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப ஒரு முக்கியமான மரம் தான் இந்த கற்பக விக்ஷக மரம். இந்த மரம் ஷிரடியிலேருந்து கரெக்டாக ரகத்தா போகிற பாதையில் ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த புனிதமான மரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பாபா அநேக முறை இந்த மரத்தடியில் அமர்ந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களை அருளாசி பண்ணியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து கோலார் சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வரும். இந்த கோலாரில் அமைஞ்சுள்ள புனிதமான திருத்தலம் மகாதேவ் எம்பெருமானுடைய புனிதமான திருத்தலம். இந்த புனிதமான கோலாரில் இருக்க சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா இந்த புனிதமான சிவன் ஆலயத்துக்கு வரலாம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த கோலாரில் இருக்க சிவன் டெம்பிள். இங்கே உள்ளே போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் நம்ம மகாதேவரை சிவபெருமானை வணங்க போகிறோம். இங்கே உள்ள சிவனை நீங்கள் தொட்டும் வணங்கலாம். அப்படிப்பட்ட புனிதமான திருத்தலம் தான் இந்த கோலாரில் அமைஞ்சுள்ள புனிதமான சிவபெருமானுடைய ஆலயம். இங்கே உள்ளே சிவபெருமானை வணங்கிடுறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்ணுவோம். 1.5 மணி நேரம் பயணம் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை கரெக்டாக ஒரு 6:30 மணி வாக்கில் அகமத் நகரில் சனி சிக்னாஸ்பூருக்கு வருவோம். அதாவது சுயம்பு சனிதேவ் ஆலயத்துக்கு வருவோம். இங்கு சுயம்பு சனிதேவா காட்சி கொடுக்குற சனி பகவானை நம்ம வணங்குவோம். சனி பகவானை வணங்குற நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சனிக்கிழமை தான் இந்த இடத்துக்கு சனி பகவானை வணங்குவோம். இங்கே சுயம்பு சனிதேவ் தரிசனம் முடித்த பிறகு அப்படியே வெளியே ரெகுலராக ஒரு ஸ்பாட்டில் நம்ம வண்டி நிப்பாட்டுவோம். அங்கே நைட் டின்னர் கொடுப்போம். அதாவது பெரும்பாலும் இட்லி சாம்பார் அல்லது குருமாவோட சேர்த்து நைட் டின்னராக இட்லியை கொடுத்துருவோம். கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். இது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இரவு ஒரு 9 மணிக்குள்ளே கொடுத்துருவோம் சாய்ராம். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாய்ராம் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு நம்ம பூனா ரயில் நிலையத்துக்கு இறங்கிடுவோம் சாய்ராம். பூனா ரயில் நிலையத்திலேருந்து நமக்கு சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் அதே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலையில் 2:50க்கு அதிகாலை ட்ரெயின். 2:50க்கு நம்ம ட்ரெயின் ஏறணும்னா அதே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இரவு கரெக்டாக 9:30 மணிக்கு சென்னை பெரம்பூருக்கும் சென்னை எழும்பூருக்கு இரவு 10:10க்கும் நம்ம ட்ரெயின் போய் சேரும். நம்ம இந்த வண்டியில் தான் சாய்ராம் புக் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்லீப்பரில் வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு ஸ்லீப்பர்லேயும் அதே போல் ஏசி வகுப்பில் வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு ஏசி வகுப்பில் புக் பண்ணுவோம். இங்கே அதிகாலை கரெக்டாக 2:50க்கு 2:55லேருந்து 3 மணிக்கு தான் வண்டி புறப்படும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வண்டிக்கு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நிதானமாக ஏறிட்டு நம்ம சேஃபாக நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டில் போய் நம்ம சீட்டில் போய்ட்டு படுத்துடலாம். கரெக்டாக 2:55க்கு மேலே நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா சாய் பக்தர்களும் ஏறி தூங்க ஆரம்பிப்பாங்க. இதன் பிறகு நம்மளும் போய்ட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் நமக்கு ட்ராவல் இருக்க சேரும். அதாவது பூனாலேருந்து சென்னை நோக்கி வரத்துக்கு இந்த மும்பை மெயிலில் 18 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இந்த 18 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் உணவு, மத்தியான உணவு, இரவு உணவு 3 வேளை உணவு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது ரிட்டர்ன்லாம். அதுவும் சேர்த்து நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் ஜெர்னி பண்ணோம். அந்த 5 ஹவர்ஸ் ஜெர்னிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வாடி என்ற ரயில் நிலையம் வரும். இந்த வாடி என்ற ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. இந்த கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா காலை டிஃபன் நம்ம கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே தரமான தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவாக காலையில் உணவு கொடுப்போம். இதில் உங்களுக்கு பெரும்பாலும் 4லிருந்து 5 இட்லி கொடுப்போம். கூடவே தக்காளி தொக்கு கொடுத்துருவோம். இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகளை தான் நம்மளுடைய ஷிரடி ரயில் பயணத்திலையும் சரி ஷிரடியில் தங்குற அந்த நாட்களும் சரி நம்ம கொடுக்குறோம். அப்படிப்பட்ட உணவுகளை எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்து முடிப்போம். கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக ஒரு 1:45லேருந்து 2 மணிக்குள்ளே ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வரும். இங்கு மத்தியானம் லஞ்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர்லேருந்து தமிழ்நாட்கள் செய்யக்கூடிய தரமான உணவுகளை தான் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்கிறோம். அப்படிப்பட்ட உணவுகள் தான் நம்மளுடைய பயணத்தில் நம்ம ஷிரடி பயணத்தில் கொடுக்குறோம். நமக்கு உண்டான உணவு கரெக்டாக இந்த தம்பி கொண்டு வந்துடுவார். இவர் கொண்டு வந்த பிறகு கமாண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பொறுமையாக இறங்கி அவரையும் கொண்டு பார்சலை உள்ளே வைக்க சொல்லலாம். இந்த உணவு மத்தியானம் நமக்கு கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ளே உணவுகள் எல்லாமே வந்துடும். உணவுகள் வந்த பிறகு நம்மளுடைய இருக்கையில் கொண்டு போய் வைப்பாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த
உணவை எடுத்துட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் சாய்ராம், அந்த கவர்கள், உணவு இருக்க கவர்கள் எல்லாமே தொடர்ந்து வச்சுருக்கோம். இந்த கேரி பேக்கில் உணவுகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன உணவு நான் காட்டுறேன். மத்தியானம் வந்து ரிட்டனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் கொடுப்போம். கூடவே ஆனியன் பச்சடி, ஒரு குருமா ஒன்று இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து மத்தியான உணவாக கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு தரமான உணவாக தான் நம்மளுடைய ஷிரடி ரயில் பயணத்தில் கொடுக்குறோம். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இரவு ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு இரவு கரெக்டாக 7 மணிக்கு நம்ம ட்ரெயின் வரும். இங்கே வந்து நைட் டின்னர் வந்து நம்ம கொடுப்போம். நைட் டின்னர் கொடுத்து முடிச்சுட்டா 6 நாளைக்கும் தரமான ஃபுட்டை வந்து நம்ம கொடுத்து முடிக்கிறோம். அடுத்த 3 மணி நேரத்தில் நம்ம சென்னை போய் இறங்கிடுவோம். கரெக்டாக இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இரவு 7 மணிக்கு வரும். இங்கேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் கொடுக்குற தரமான உணவு தான் இரவு டிஃபனாக நம்ம கொடுப்போம். அதுக்குண்டான பார்சல் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக வந்து நம்மக்கிட்ட வந்து நின்றுடுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட அந்த பார்சலை ரிசீவ் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போயிட்டு நம்ம கூட வந்திருக்க சக சாய் பக்தர்கள் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய பார்சலும் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். நம்ம பார்சலை வாங்கிட்டு நேராக கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நைட் டின்னர் என்ன கொடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரிட்டனில் வந்து நாங்கள் வந்து தோசை காம்போ தான் சாய்ராம் கொடுப்போம். இந்த தோசை காம்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கண்டெய்னர் பாக்ஸில் வந்து 4 விதமான தோசைகள் இருக்குது. ஒரு பொடி தோசை, ஒரு மசால் தோசை, ஒரு கார தோசை, ஒரு வந்து ஆனியன் தோசை, இப்படி 4 விதமான தோசைகள் இருக்குது. 2 விதமான சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், இது எல்லாமே இந்த கண்டெய்னர் பாக்ஸில் வந்துடும். உங்களுக்கு சுட சுட சாப்பாடாக, சுட சுட டிஃபனாக எங்களுடைய பயணத்தில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த பார்சல் எல்லாமே ஒவ்வொரு சாய் பக்தர்களும் கொடுத்து முடித்த பிறகு இங்கேருந்து சென்னைக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இந்த 3 மணி நேரம் ட்ராவலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சாய் பக்தர்கள் வந்து சென்னை பெரம்பூரில் இறங்கிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய சாய் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்மோரில் போய் இறங்கிடுவாங்க. எங்களுடைய பயணத்தினுடைய விவரம் பற்றி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சாய்ராம். நீங்கள் குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி ஷிரடியில் வந்து பாபாவை பார்த்துட்டு மற்றும் சப்தரிங்கி தேவி கோயில் மாதாவும் ஜோதிலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுற மாரி இருந்தால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பயணம் வந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையும். நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.